ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன். என்னுடைய குருநாதரையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு சொந்தங்களே, மே மாத ராசி பலன்கள், அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் 12 ராசியில் எந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான், தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும், கணிக்க முடியும், ஜோதிடத்தை கணிக்க முடியும். அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம். கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம். ஆமாம். அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலே வீற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் அங்கே தான் இருக்கார், குரு பகவானும் அங்கே இருக்கின்றார். பாருங்க, 3 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், குரு, இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் வீற்றிருக்கிறார்கள். அதே போல காலபுருஷனுக்கு 3, 6 குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும். ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம், மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம், ஒரு சண்டை சச்சரவு, யுத்தகலம், ரணகலம். அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு ஊர்லேருந்து. அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள், அரசியல் களம் அனல் பறக்கும். அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள், ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, ரோடு ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெயில் சுட்டெரிக்கும், செவ்வாய் ராகு தொடர்பு. அப்போது இவங்களாம் காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும், வெயில் அதிகமாக இருக்கும், காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது, கவன சிதறல்கள் ஏற்படும், கவனக்குறைவுகள் ஏற்படும். அதே போல சனியும் சந்திரனும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிலே அமைந்திருக்கிறார். அப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எதனால் லாபம்? செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம், ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார். இதில் எதுவுமே சம்மந்தப்படாமல் கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார். அப்போது இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும், சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். ராஜா போக வாழ்க்கை ஏற்படும். ராஜாங்கத்வாரத்திலே அனுகூலம், ராஜாங்க அனுகூலம் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும். பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. அப்போது சூரியன், சுக்கிரன், குரு 3 சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு
உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையிலே அதி அற்புதமான ஒரு மாதம். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரக்கூடிய மாதம். நீங்கள் எந்த மாதிரியான நல்ல மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கேன், எனக்கு ஒரு நல்ல செய்தி வரணுங்க, நான் பயந்து உட்காந்துட்ருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஏதோ ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து நீங்கள் பரம ஏழையாக இருக்கலாம், ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு தறி நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மெயினாக அந்த வேஷ்டி அந்த காவி துண்டுகள் இதெல்லாம் தறி நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக வாங்கி விற்பனை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ பரம ஏழையாக இருக்கலாம், கூலி தொழிலாளியாக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய டாப்பஸ்ட் லெவலில் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம். அப்போ ஏதோ துலாம் ராசின்னு சொல்லிட்டாலே அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல செய்தியை, ஒரு நல்ல எதிர்காலத்தை, அல்லது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஏதோ ஒரு நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்னு அர்த்தம். ஏதோ ஒரு நல்லதை எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க, வந்துருமா, ஒரு பெல் அடித்தா கூட, ஒரு ஃபோன் அடித்தா கூட அது அந்த ஃபோனாக இருக்குமோ, சார் சொல்லுங்க வந்துடுத்துங்களா. அப்போ ஏதேனும் ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனதருமை துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பூமியில் நீங்கள் எந்த இடத்துல வேண்டுமானாலும் பறந்து விரிந்து இருக்கலாம், எந்த மூலையில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காருங்க, 8வது வீட்டில் மறைந்திருக்கிறார். 8 ஒரு மறைவு ஸ்தானம் என்பதை விட, உடனே எல்லாரும் சொல்லுவாங்க 8ல் போய் மறைஞ்சிட்டாரு, 8ல் போய் மறையிட்டு என்னடா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை. 8 என்பது மறைமுகமான அதிர்ஷ்டம். 8 என்பது நிலையான வருமானம். 8 என்பது உறுதித்தன்மை. 8 என்பது தீர்க்கமான ஆயுள். 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம். அப்போ துலாம் ராசி என்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு 12 வருஷம், மினிமம் 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்க போகுதுன்னு அர்த்தம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த குரு பகவான் இருக்காரே, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ரிஷபராசிக்கு வருவார். ஒரு ராசிக்கு வந்துட்டு வெளியில் போயிட்டார்னா திரும்பவும் அந்த ராசிக்கு அவர் வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும். அப்போ ரிஷபராசியில் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமே நிகழும். அப்போ இந்த வருடம், இந்த மாதம் வைகாசி மாதம் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். அற்புதமான 3 6 8 மறைவு. பாருங்க, இந்த திடீர் அதிர்ஷ்டம், மறைமுகமான அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரன் மட்டும் போய் 8ல் மறையல, 3 6 அங்கு மறைகிறான். அப்போ உங்களுடைய எதிரிகள் எல்லாம் அப்படி வாயடைச்சு போயிட்டு வாங்க. அப்படியா, அவர் ஜெயிச்சிட்டாரா, அவன் வின் அவன் காசு வந்துட்டா, அவன் வீடு கட்டிட்டானா, அவன் கடனை அடைச்சிட்டானா, வாயடைத்து போவார்கள் எனதொருமை துலாம் ராசி நேயர்களே. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும், கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். உங்கள் மனசில் நிறைய பிளான் இருக்கும், எதிர்காலத்தை பற்றி நிறைய முன்னேற்ற பிளான்கள், நிறைய உங்களை ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அவைகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வைகாசி மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே. அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும்,
திடீர் பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக ஒரு போஸ்டிங்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, ஒரு பதவிக்காக காத்திருக்கிறீங்க, அல்லது வேலையில் ஒரு ஜாபு, அதுக்கான ஒரு போஸ்டிங்காக உட்காந்துருக்கிறீங்க. அரசியலாக இருக்கலாம், வேலை செய்யும் மூலமாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஏதேனும் தலைமை பொறுப்பு தலைவர் பதவிகளாக இருக்கலாம், ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம், மது சார்ந்த பதவிகளாக இருக்கலாம். அப்போது வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? உரிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் என்ன என்பது எனக்கு தெரியும். எத்தனையோ அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. ஒரு சாதாரண விவசாயியாக இருக்கலாம், அல்லது பாமர மக்களாக இருக்கலாம், சிறு தொழில் செய்பவராக இருக்கலாம், சிறிய சிறிய சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு பிளம்பராக இருக்கலாம், எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், சிறிய சிறிய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது துலாம் ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவருடைய உங்களுடைய கவலைகள் காணாமல் போகும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். எங்கேயாவது பணங்காசு ஏதாவது கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களா? ஏமாந்து நிற்கிறீங்களா? என்னை ஏமாத்திட்டாங்க சாமி, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்க போடா அப்படின்னு தைரியமாக சொல்கிறான் சாமி, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மாதிரி பணங்காசுகள் ஏமாந்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்கின்றது. அந்த 8ங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, ஒரு வளர்ச்சிக்கான மாதம். நீங்கள் ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தாலும், கூலி தொழிலாளியாக இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும், அல்லது கைத்தறிகள் செய்யக்கூடியவர்களாக, நெசவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆயில் பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதம். உங்களுக்கு இருந்த ஏமாற்றங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றமாக அமையும். நம்ம ஏமாற்றிட்டான், நான் ரொம்ப நம்பியிருந்த சாமி, என் கூட வேலை செஞ்சேன், நான் அவனுக்கு ஒரு குழந்தை மாதிரி பார்த்துன்னு வந்தேன், என் பையன் மாதிரி அவனை பார்த்துன்னு வந்தேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான். இல்லை நீங்களாம் ஒரு உறவு நெருங்கி பழகிறீங்க, இத்தனை வருஷமாக 18-20 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆகவே மகர துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான மாதம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வரகி.